இன்னைக்கு நம்ம கோமாளிகள்லாம் வேர்ல்டு ஃபேமஸ். அதாவது அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி உலகத்திலே கிடையாது, அவங்க கெட்டப்ல இருக்காங்க. யார் தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. யாரு? நம்ம குக்கு வித் கோமாளி சீசன் 7 கண்டஸ்டன்ட்ஸ் தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி உலகத்திலே கிடையாது, அவங்க கெட்டப்ல. இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இவங்களே குக்குங்கற கெட்டப்ல தான் வர்றாங்க. அவங்க வேற எந்த கெட்டப்ல வர்றாங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆமா, எங்க மாமா ராமரோட கெட்டப்ப நான் வந்து என்னவா இருப்பாரு யோசிச்சு நிக்கிறேன். என் தொப்புள் துடிக்குது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. யார் வந்தாலும் ஓகேதா. என் கெட்டப் போட்டா என்ன மாதிரி கொஞ்சம் கியூட்டா பண்ணிட்டேன்னா எவ்வளவு கியூட்டா பண்றேன்னு மட்டும் பாருங்க. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஏய் சங்கீதா, குக்கு கெட்டப் போட்டு வராங்க. ஓகே, குக்கு கூட வந்தவங்க கெட்டப் கூட போட்டு வராங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, அந்த பழைய பண்ணையார் பில்டிங்லாம் கொள்ளு பார்ட்டியோட போட்டோ இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமா இருக்குதா? சங்கீதா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன கொலாபரேஷன்ல ஃப்ரீ Dress இருக்கு. ஐயோ சனியன் தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. வர போட்டோ ஷூட் இருக்கு. சமைச்சு போடுறதுக்கு சும்மா நான் என் பெத்தா புடிச்சே இருக்கா. கெட்ட பயல, தமிழ் கூட ஒழுங்கா எழுத தெரியல. பேயில போவ நீ என்ன கோமச்சி? நீ பால்கனில வேடிக்கை பார்க்கிறதுக்கு ஒரு salary வருது. நான் சந்தோஷமா இருக்கேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. குக் வித் கோமாளி வந்தல இருந்து என் அரவிந்த் ரொம்ப மாறிட்டான். என்னாச்சு? நைட்டு என்னடி சொல்ற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. திடீர்னு ஏஞ்சி இப்படி புடிச்சு கேப்பா, அகரகர் போட்டுருக்க வீட்ல ரொம்ப நேரமா வச்சா வெடிச்சிரும். எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்குடா? ஒரு நாள் அரவிந்துக்கு வயிறு வலிக்குது, மோர் கலக்கி கொடுத்தேன். இதுல ஜாஸ்தியா இருக்கு, இல்லனா இது டாப் நாட்ச் எனக்கு சொல்றேன். ஒரு நாள் கல்யாணம் சாப்பிட போனோம், இதுல ஒத்தென்டிசிட்டி கம்மியா இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அந்த ஆட்களுக்கு சொல்றேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆக்டர் யாரு? ரங்கராஜன் அண்ணா. ரைமிங்கா பேசணும்னு சொல்லிட்டு நம்மளே டேமேஜ். இல்லனா நம்மளுதுனா உடனே சரி பண்ணிடுவேன். அதுக்கு தான் கேட்டிட்டேன். நீ கிழிச்சடி தெரியும்டா. 10 வருஷ கணக்கா பழகிட்டாங்க இல்ல, கண்டுபிடிக்க தானே செய்வாங்க. சர்வீஸ் கணக்கு டீச்சரா ஆரம்பிச்சேன். நல்லா படிச்சீங்க, சித்துக்கு எதுவுமே சொல்லி தரல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அண்ணா மருமகள் ஏதாவது உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? பச்சடி செய்யும் நல்லா. இந்த பச்சடினா அந்த வெங்காயத்தை வெட்டி தயிர்ல மிக்ஸ் பண்ணி போட்டு ரொம்ப கஷ்டம். அக்கா ரொம்ப ஓட்டாதீங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எதுக்கு பண்ணிருக்க கேளுங்க. எதுக்கு பண்ண? சித்து பிரியாணி செய்யும் போது இது பச்சடி. 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 2 ஓ 3. குடும்பமே ஒரு ஆசிரியர் குடும்பம் தான். இவன் என் லைன்ல தான் வருவான்னு நினைச்சேன். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. எங்க அப்பா வந்து லைப்ரரியன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு புக் படிச்சது கிடையாது. அடே அப்ப எல்லாம் சிரிங்க. எங்க அப்பா கூட போலீஸ். இது வரைக்கும் நான் எங்கேயுமே மாட்டினதே இல்லை. நானு அடைக்கடைக்கு பாக்குறேன், முடியல. என்னோட கெட்டப்ப வந்து ராமரையா போட்டிருப்பாரோ, அவருக்கும் ஒரு விஷயம் ஒத்துப்போம். இவர் யாரையா தூக்கிட்டு போனோம், அவர் தூக்கி வச்சுட்டே போயிடலாம். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அப்படியே படுறா. மதுரை 25 கிலோமீட்டர் இருக்கிற மைல்கல் மாதிரி மாமா. வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற, இன்னும் வெறியத்தத. ராமர் மாஸ்டர் இருங்க, தண்ணி அங்கேயும் தூய்படியா ஓபன் பண்ணி கொடுக்காத, கொண்டு போ. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. தண்ணி பாட்டில் அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனும், பண்ணல இல்ல. அதுக்கு வந்த உடனே இங்க நின்று ஆடியோ டிபார்ட்மெண்ட் வந்து மைக்கு மாட்றாங்க, ரக்ஷனுக்கு மாட்றாங்க, இவருக்கு மாற்றம் தேடுற ஆளை காணோம். மாப்பிளைய காணா? மாப்பிள ஒரு சவுண்ட் மட்டும் கேக்குது, நான் இங்க தான் இருக்கேன், இங்க தான் இருக்கேன். இவர் சவுண்ட் இங்க இருக்கே, சத்தம் மட்டும் வருது. எங்க இருக்க? பின்னால ரக்ஷன் மைக்கு மாற்ற இடத்துல வயர் நினைச்சு வரும் சேர்த்து மாட்டி விட்டு ஆடியோ டிபார்ட்மெண்ட் இங்க இருப்பாரு, திரும்பி போய் சமைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, ஆனா டேஸ்டிங் அப்ப மட்டும் அப்பா பக்கத்துல போவே மாட்டாரு. கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். ஏன்னா இவர ஸ்பூன் எடுத்து கோமாளி மேல அப்பா எடுத்து அடிச்சுவாரு. அவங்க தான் சொல்றாங்க இந்த கெட்டப் போட்ட நீ ஏன் போடுற? தடிய புடிச்சா கழுத புடிச்சு முடுக்குற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. பாபா பாஸ்கர் மாஸ்டர்ல பாரா இருக்குது. ராமர் அண்ணா தவாஜி நான் படுத்துட்டு இருக்கேன். நீ போய்ச்சுக்கோடா, நீ போய்ச்சுக்கோ. இருங்க இருங்க இருங்க. ஐயோ அம்மா அம்மா அம்மா.
ஐயோ ஐயோ உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. இவர் ஏதாவது ரூம்ல வச்சு பூட்டுங்க, இல்லனா நாங்க படுத்துட்டே தான் ஷோ பண்ணுவோம். பண்ணி பயல புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. குழந்தை பிறந்த உடனே வந்து உங்க பையனுக்கு என்ன கொடுத்தீங்கம்மா? வீடு பெட்ரோல் 1/4 லிட்டர் ஊத்தி விட்டாங்க. இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? உலகேஸ்ல உள்ள போயிருவா. இல்ல என்ன பேசிக்கிறாங்க மாமா குக் வித் கோமாளி பத்திலாம் நல்லா தான் மாமா பேசுறாங்க. ஆனா உன்னை பத்தி தான் கொஞ்சம் தப்பு தப்பா பேசுறாங்க. என்னப்பா அது பெரிய சொல்ல கால வராதப்பா. இங்க நான் டைட்டில் அடிக்க வந்தேன் மாமா. நீ டைட்டில் அடிக்க வந்த மாதிரி தெரியலையே மாமா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. சீனியர்ஸ் டீம்ல இருந்து அடுத்து நம்ம பேரிங்க்கு கூப்பிட போறது உமேர். டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போங்க சார் போங்க. ஐயோ இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. வழுக்குது, இங்க வந்து தொடச்சு விடு. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். நாங்க குக்கிங் பண்ணும் போது ஜட்ஜஸ் அங்க கேட்பாங்க என்ன சமையல் இது அப்படின்னு. நாங்க சொல்லுவோம் இது ஓகே, இந்த சமையல் அந்த சமையல். அப்படியா? அப்படிதான். முடிச்சுட்டு டேஸ்டிங் வந்தா இங்க சபைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க, ஆமா இது என்ன சமையல் அப்படின்னு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. எனக்கு இது பார்க்கும் போது அப்படியே கடுப்பு ஏறும். இதெல்லாம் நான் கேட்கல மேம். ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். ராணிருத்துல பக்கத்துல உட்காந்து பிங்கி பிங்கி பிங்கின்னு காட்டுவா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கத்திட்டே இருந்தா ஏஞ்சி போக வேண்டியதுதானே. நான் போயிட்டா பர்கர் யாரு சாப்பிடுவா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். எங்க வீட்டு ஓனர் சொல்றாரு, தம்பி நீ என்ன எப்ப பார்த்தாலும் சேவ வயசே பேசிட்டு இருக்கேன்னு. பழக்க தோஸ்து சொல்றேன், அங்கிள் உங்க பாய் கடங்க. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, வேணாம்டா, வேணாம். வரவங்க போறாங்க ஃபுல்லா சித்து செய்ய கத்திட்டு போறாங்க. என்ன பாப்பான்னு கத்திட்டு போறாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. டேய் எங்க வீட்டு பால் கார கூட பால் சொல்ல மாட்டான், பால். சமகலை 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 சமகலை. நீங்க அடிச்சீங்கன்னா சித்து உங்களை சண்டை செய்வான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தக தகனி அனே அந்த சம்மு அப்பாக்கு வேணா இது கார், அதுக்கு நான் ஆந்திரா சைடு இல்லையா? உங்க ரெண்டு வாரம் டியூஸுமே சூப்பர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சீ ஃபுட் வாரம் பிரான் சமைச்சிருக்காங்க. எனக்கு பிடிக்காது, ஆனா இந்த டேஸ்ட் டாப் நாச்சுடா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உனக்காக பிரான் சாப்பிடுறேன் சரியா? நான் யாருக்காக சாப்பிட மாட்டேன் பிரான், யாருக்காக சாப்பிடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாலுக்கு பிறந்த பயமில்ல. நல்லா 8 பேர் போலாம் அந்த கார்ல. சரி அவரு சைலன்ஸ்ல போய் நின்றாரா? இவரையும் சேர்த்து 9 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களா என்ன இடம் பத்தல மச்சான். டாஸ்போர்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து வர்றீங்க, பேசிக்கிட்டே வரணும். நான் உள்ள போனா எப்படி பேசுறது அப்படின்னாரு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. உடனே டிரைவர் அலையில ஒரு வளையத்தை குத்தி மிரர்ல மாட்டிட்டாரு. பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு. Thereafter don't give international cooking and all, okay? Why? பாதி காசு பிராக்டிஸ்க்கு போகுது, மீதி காசு பிரசன்டேஷனுக்கே போகுது. ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். ஒரு முட்டை இருக்குல்ல, அது பச்சைக்கவள எடுத்துக்கிட்டு ஈ ஆளு முட்டைய உடைச்சு அதை ஊத்திட்டு அந்த தோலை தின்னும். நான் ஒரு ஹிந்திக்காரடா, எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுடா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. ஏய் ரக்ஷன் முயல்டா, முயல். இது சாதா முயல் இல்ல, நேரா முத்தன முயலா இருக்கு. செத்த பல சி போட்டு பாடா படுத்துறீங்களா? ஏல என்னதுமா அப்படி செய்யக்கூடாது. அம்மா தான் கை எடுக்கு. நான் உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. நீங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. கரண்ட் கம்பியில ஒரு பீங்கா இருக்கும்ல, அதுல நீங்க தண்ணி ஊத்தி குடிப்பீங்களாமே. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். மாப்பிள்ள நீங்க உட்கார்ந்து அடுத்து வரும். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. பாபா பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து அதிகமாக எங்க ராமர் மாமாக்கு ஊத்தி வயிறு பாருங்க பானிபூரி பானை மாதிரி இருக்கு. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் சௌரியம் நாங்க படிச்சு உள்போம். ஸ்டார்டிங்ல சொல்றாரு இடுப்புல உட்கார இடுப்பு. கொஞ்சம் கேளு. அது ஏதாவது பூச்சி உட்காந்துருக்குன்னு தட்டி விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹாய் சலோ.
டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒழுங்கா குடிச்ச எல்லாராலையும் இவ்வளவுதான் குடிக்க முடியும். பின்னாடி இருக்க டீமால எப்படி அவ்வளவு குடிக்க முடியும்? எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. ஓகேடி. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. ஓட்ட பந்தயத்துல எல்லாரும் ஓடும்போது ஒருத்தர் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்னு கேக்குற மாதிரி இருக்கு நீங்க கேக்குறது. என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துடுறீங்க. டேய் உங்க ப்ரோ ஏமா தாய்லாந்து எடுத்துவாமா மூட்டு வலியா? என்ன குடிக்காம சும்மா அப்பா அப்பான்னு கத்திட்டே இருந்தா? வேணும் அப்பா எனக்கு அப்பா இல்லன்னா நான் மாமா ஹெல்ப் பண்ண போனேன். என்ன என்ன இதெல்லாம் சும்மா சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? சத்தியமா நான் சொல்லுறேன்டி, சொல்லிட்டு கிளம்பு. உன் பார்வை ஆழ தூக்குதடி. ஊக்குனாச்சுன்னா சொல்லல இல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுறேன். இருமீன்கள் ஒரு உடையில் தண்ணீரில் தன்னை இழக்க. ஐயோ என்ன ஞானம்டா ராமா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.